ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் 1 ராஜாக்கள் 26 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே அவனுடைய வீட்டு பக்கத்திலே நாபோத் என்கிற ஒருவனுடைய அருமையான அவனுடைய தோட்டம், திராட்சை தோட்டம் ஆகாப் ராஜாவுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. அதை அவன் கேட்கிறான். நாபாத் இடத்துல அவன் கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் சுதந்திரம் நான் இதை கொடுக்க முடியாது, என் தகப்பன் கொடுத்த இடம் இதை நான் கொடுக்க முடியாதுங்கிறான். ஆகாப் ராஜாவுக்கு மன நொந்து போயிட்டான். ஐயோ நம்ம இடத்த கேட்ட கொடுக்கலைன்னு சொல்லி மன கலசத்தோடு அவன் என்ன பண்ணுகிறான், சாப்பிடாம வைக்காம அப்படியே வேதனைப்படுகிறான். இது ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏஸ்பெல் அவ சரியான வில்லி ஏஸ்பெல். அப்போ அவள் கேட்குற என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நான் தோட்டத்தை கேட்டேன் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே அவள் என்ன பண்ணுகிறா, 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 7:8 14 வர நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறாள், நீர் இப்போது இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவா இருக்கிற நீர் அல்லவா என்று சொல்லி ஆகாபின் ராஜாவின் பேரில் ஒரு நிருபத்தை எழுதி அந்த மக்களுக்கு அனுப்புகிறார். நாபோத் இருக்கிற பகுதியில் அனுப்புகிறார். உவாஸ் என்று கூறுங்கள், உவாஸ் என்று கூறிவிட்டு அங்கே நாபாத் ராஜாவையும் நிந்தித்தான் என்று சொல்லி 2 பேலியாளி மக்களாகிய பொய்ச்சாட்சிக்காரனை நிறுத்தி அவன் என்ன பண்ணுங்க, கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகாப்பின் பேர்ல நல்ல கவனிக்கணும். ஆகாப்புக்கு தெரியாது, ஆகாப் ராஜாவுக்கே தெரியாம இந்த ஏஸ்பேல் பாகாலை கும்பிடுகிறவா. அவள் கர்த்தருடைய நாமத்தை இவன் ஆகாப் ராஜா தேவனை அறிந்தவன். ஆனால் இந்த ஏஸ்பேல் பாகாலை கும்பிடுகிறவா, பாகாலுக்கு அடிமையானவள். பாகாலுடைய ஆவி அவளுக்கு இருந்தது. அதனால அவள் தேவனெல்லாம் மதிக்க மாட்டாள், தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் மதிக்க மாட்டாள். அவள் எலியாவே கொல்ல நினைத்தவள் ஏஸ்பேல். அவள் ஒரு சரியான அரக்கின்னு சொல்லலாம். தமிழ் பாஷையில் அவள் ஒரு அரக்கி. அதாவது பெண்கள் எப்படி இருந்தால் அந்த குடும்பம் அழியும் என்று, எப்படி இருந்தால் குடும்பம் கட்டப்படும் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புத்தி இல்லாதவள், உணர்வு இல்லாதவள், வானத்தின் பூமியை படைத்து தேவனை அறியாதவள் இயேசுவேல் ஆகாபின் ராஜா பேரில் ஒரு நிருபத்தை அனுப்பி இந்த நாபோத்தை என்ன பண்ணிவிட்டார், கொலை செய்து விட்டார். இப்போது நீர் இந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே என்ன நடந்தது பாருங்க. இந்த இயேசுவேல் செய்த பாவத்தை நிமித்தம் ஆகாப் ராஜாவுடைய ஒரு பிள்ளைகள் சந்ததி கூட உயிரோடு இல்லை. அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததியில் அவனுடைய எல்லாத்தையும், அவனுக்கு பின்வருகிற ராஜா எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி விட்டான். அவனுடைய சந்ததியில உள்ள ரத்தம் நாய் நக்கிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசுவேல் அவளுடைய முடிவு கொடூரமாக இருந்தது. தேவ பிள்ளைகள் அரண்மனையிலிருந்து விழ தள்ளிப்பட்டு அங்கே அவள் சின்ன இடமாக சிதறடித்து அவள் என்ன பண்ணாள், அவள் கொல்லப்பட்டாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெண்ணு எவ்வளவு ஞானமாக இருக்கணும் பாருங்க. பெண்ணாலே குடும்பம் கெட்டப்படுது, பெண்ணாலே குடும்பம் அழிக்கப்படுகிறது. அறைக்கு போல கணவனுக்கு மேல என்ன தேவ பிள்ளைகளே, அந்த ராஜாங்கிற ஒரு பயம் இல்லை. அவன் பேர்ல நிறுவத்தை அனுப்பி இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படிதான், நான் தான் எங்க வீட்டில் எல்லாம் நான் தான், என் கணவெல்லாம் கிடையாது என்று சொல்லி ஆளுகிற ஆழ்மைக்கு தன்னை வசப்படுத்திக் கொள்கிற பெண்களுக்கு ஆழ்மைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கல. ஒரு சில பெண்களுக்கு ஆழ்மைக்கு அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா ரைட்டு. தேவ பிள்ளைகளை நாமளா ஆழ்மை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கலாம் நினைக்கப்பட்டாங்க. நிறைய பெண்கள் அப்படிதான். இந்த குடும்பத்துல எல்லாமே ஆழ்மைக்கு நான் தான், என்ன தவிர வேற ஏன் இல்லை. கணவன் பேர்ல என்ன பண்ணுது, செக்கில் கைது போட்டு எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது எடுத்துது. தேவ பிள்ளைங்க குடும்பம் அழிஞ்சு போச்சு. அவனுடைய ஆகாப் ராஜனுடைய ஏசேபேல் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த குடும்பம் அழிந்து போயிட்டு, அந்த சந்ததியை அழிந்து விட்டது என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தாயை, சகோதரியே, என் தேவ பிள்ளையே, நீ தேவ பிள்ளைக்கு தேவனுக்கு விரோதமாக நீ என்ன பாவம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவேலை போல இயேசுவேலின் ஆவிக்கு நீ இடம் கொடுத்தறாத. நான் தான் எல்லாம் என்று சொல்லி தேவனை மதிக்காதவள், தேவனுடைய பிள்ளை மதிக்காதவள், அந்நியனுடைய இடத்தை அபகரித்தவள், தன்
ராஜாக்கள் அவருடைய நிருபம் மூலமாக அந்நிய இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளவர் யாரும் அந்த இயேசுவை எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாகால் தீர்க்கதரிசி தான் அங்க என்ன சொல்ல அதெல்லாம், ஆனா எல்லாத்தையும் எலியா முறியடித்தான். தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்க அவருடைய நிலைமை என்ன. அந்த இயேசுவையில் பேச்சை கேட்ட ஆகாபுடைய ராஜா என்ன சந்ததியே இல்லாமல் போனது. தேவ பிள்ளைங்க, உன் குடும்ப அழிவுக்கு நீ காரணமாக இருக்கிறாங்க. உன் தேசம் அழிவுறதுக்கு நீ காரணமாக இருக்கிறாங்க. இந்த இயேசுவை போல நீ காரணமாக இருந்தாத. அடுத்த இடத்த சுதந்திரத்தணும். அங்கே என்ன பண்ணணும், அவனை கொலை செய்தால் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இந்த நாபோத்துடைய இடத்தை கொலை செய்து எடுத்துக்கொண்ட அந்த ஆகாப் ராஜா போல மோசமான ராஜா இல்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவனுடைய நிலைமை என்ன? தேவ பிள்ளையே, அவன் யுத்தத்தில் மரித்து போனான். அவனுடைய இரத்தத்தை நாய்க்கு கீட்டது. அதே போல அவனுடைய சந்ததியில் பின்வரில் ஒன்று கூட உயிரோடு இல்லாதபடி அடுத்த ராஜா எல்லாத்தையும் சங்கரித்து போட்ட விட்டான்னு சொல்ல முடியும். தேவ பிள்ளையே, இது உனக்கு தேவையா? பெண்கள், தேவ பிள்ளையே, பெண்கள் எதை சொல்லணுமோ அதான் செய்யணும், எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும். புருஷன் பேரில் எல்லாத்தையும் அவங்க செய்து விட்டார். எத்தனை குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை குடும்பம் நடுத்தரத்து கொண்டு கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பம் சாபத்துக்கு வந்து இருக்கிறது. எனக்கு தெரியும். தேவ பிள்ளைங்க, மனம் போல புருஷகாரம் வெளிநாட்டை சம்பாத்தியம் பண்ணுவான், எல்லாம் நான் தான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பணத்தையெல்லாம் அழிச்சு தெருவுக்கு வந்த எத்தனை சகோதரிமார், எத்தனை தாய்மார் நான் சொல்ல முடியும். தேவ பிள்ளைங்க, கணவன் சம்பாதிக்கிற நேரம் கணவனை மதிக்காம தன் மனம் போல இந்த பைசாவை எடுத்து இதாகிறது. இன்னைக்கு வீடு வீடாக என்ன பண்ணுகிறது, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க என்று சொல்லி, தேவாலயத்தில் உதவி செய்யுங்க சொல்லி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு எத்தனை சகோதரமாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைங்க, ஒரு குடும்பம் அழிந்து போகும். நீ ஞானமாக புத்தியுள்ள சரியாக இனி இருந்தாலும் குடும்பம் கட்டப்படும். இந்த இயேசுவை போல நீ வாழ்ந்தாயானா அடுத்தவன் இடத்தை, அடுத்தவன் சொத்தை நீ அபகரித்து நினைக்கிற தேவ பிள்ளையே, நீ நினைக்கும் பொழுது தேவன் உன் குடும்பத்தை எல்லாம் சாப்பிட்டு முடித்து விடுவா. நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு இருந்தால் முழுமையா மனம் திரும்பும். அடுத்தவனுடைய வீடு, அடுத்தவனுடைய இடம், அடுத்தவனுடைய காரியங்களை எப்படி சுதந்திரத்து கொள்ளணும். நான் தான் நல்லா இருக்குன்னு நினைக்காத, நீ நல்லா இருக்க முடியாது. நீ மட்டும் இல்ல, ஒரு சந்ததியே அழிஞ்சு போகும். எத்தனை பேர் சந்ததி பிச்சை எடுத்துட்டு இருக்கு. தேவ பிள்ளைங்க சொல்ல முடியும், பிச்சை எடுத்து தாய் தந்தை நீ பிச்சை நம்ம சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்ன? ஒன்று அந்த குடும்பத்தில் தலைவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தை இயேசுவை போல அநேக குடும்பத்தில் ஆளுகிறனால அநேக அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இந்த இயேசுவின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாதே. நீ மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சோதரப்பா இயேசுவே, அப்பா நாபத்தை கொலை செய்து அந்த அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டாலப்பா. அப்பா அப்பா அந்த இயேசுவை போல நாங்கள் இல்லாதபடி கணவன் பேர்ல பொய்யான நிருபங்களை எழுதி அப்பா அந்த தேசத்துக்கு அனுப்பி அவனை கொலை செய்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே போல இல்லாதபடி அப்பா அப்படி பித்தலாட்டம் கணவன் பேர்ல பித்தலாட்டம் பண்ணாதபடி ஒரு குடும்ப பெண்ணாக குடும்ப கெட்டத்தக்க அப்பா புத்தியுள்ள சரியாக மாறத்தக்க கிருபை சொல்லிக்கிறோம். இந்த இயேசுவின் ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி எல்லாத்தையும் விலைக்கு காட்டுவிட சொல்லிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேர் வல்லமை கடந்து இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவ பிள்ளைங்க, இந்த இயேசுவின் ஆவிக்கு இடம் கொடுத்துறாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென்.